Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. சஅத் இப்னு ஹைதமா இப்னுல் ஹாரிஸ் என்ற ஒரு நபித்தோழர். இது மாரிஃபத்து ஸஹாபா இமாம் அபூ நுஐம் அல் அஸ்பஹானியுடைய நூலில் 3141வது இலக்கத்திலே பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இந்த சஅத் இப்னு ஹைதமா அவர்கள் ஒரு அன்சாரி தோழர். இவரது தந்தை ஹைதமாவும் ஒரு அன்சாரி தோழர். சஅத் இப்னு ஹைதமா இந்த ரெண்டு அன்சாரி தோழர், அதாவது மகன் தந்தை, இவர்கள் இருவரும் இவருடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், ஹைதமாவுடைய சிறப்பு, அதாவது அகபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசிகளோடு சந்தித்தார்களே அகபா உடன்படிக்கை, அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள ஒவ்வொரு கூட்டத்திலிருந்து ஒவ்வொரு தலைவர்கள் என்ன செய்யுங்க எனக்கு தாங்க என்று சொன்ன நேரத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட பனு அம்ருடைய கோத்திரத்திலிருந்து தலைவராக நபியோர்களுக்கு முன்போய் நின்றவர் ஹைதமா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபி தோழர். அப்ப ஒரு சிறப்பு, அவங்களுக்கு 12 தலைவர்கள் முன்பு போனாங்க, அதுல ஹைதமா ஒருவர். அந்த உடன்படிக்கைக்கு பின்னால ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல என்ன செய்யுது, பத்ர் யுத்தம் நடக்குது. அப்ப இந்த உடன்படிக்கை ரசூலுல்லாஹ்களை பாதுகாக்கிற உடன்படிக்கை. ஆனா யுத்தம் நடக்குது, அன்சாரிகள் கலந்து கொள்றாங்க, ரசூலுல்லாஹ்களை பாதுகாக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது, அவர்களுடைய உயிர் போகுது, அவங்களுடைய குடும்பங்கள்ட்ட உயிர் போகுது, அவங்களுடைய இடம் போகிறது, இடம் பாதிக்கப்படுகிறது, உள்ள அன்சாரிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனா அவர்கள் யாரும் கடுகளவேனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை இழக்கவில்லை. இது ஒரு சிறப்பு. ஆனால் இந்த அமல்களோடு ஒப்பிட்டு சொல்வதாக இருந்தால் சிறப்புடைய செய்தியுடைய உச்சகட்டத்தை பாருங்கள். பத்ர் யுத்தம், சஅத் இப்னு ஹைதமாவும் வீட்டுக்குள்ள சின்ன ஒரு பேச்சுவார்த்தை போகிறது. பத்ர் யுத்தத்துக்கு என்ன பேச்சுவார்த்தை தெரியுமா? அது அற்புதமான ஒரு பேச்சுவார்த்தை. இந்த வீட்டை ஹைதமா போனால் மகன் சஅது பொறுப்பா நிக்கணும், சஅது போனால் ஹைதமா பொறுப்பா நிக்கணும். வீட்டுல மனைமார்கள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஆள் பொறுப்பா நின்றதான் ஒரு ஆள் போகலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அப்துல்லா போவாரு, ஜாபிர் எல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி ஒருவர் போனால் ஒருவர் இருக்கலாம். இப்ப சஅத் இப்னு ஹைதமா என்ன செய்யறாரு என்று சொன்னால், ஹைதமா தந்தை சொல்றாரு, மகனை பார்த்து நான் போறேன், இந்த தடவை பத்ர் யுத்தத்துக்கு நான் என்ன செய்யறேன், நான் போகிறேன், நீங்க என்ன செய்யுங்க அடுத்த யுத்தங்களுக்கு போங்க என்றார். சஅத் மகன் சொல்றாரு, இல்ல பாப்பா நான் போகணும், நீங்க இருங்க, நான் பத்ர் யுத்தத்தில் என்ன செய்யறேன் கலந்து கொள்கிறேன், உசுர கொடுக்கிற போராட்டம், நான் கலந்து கொள்றேன். 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை அதிகமாகிறது. கடைசியில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், துண்டு குலுக்குவோம் முடிவுக்கு வராங்க தந்தை மகனும். அண்மையில போட்டியை பாருங்க, யுத்தகலம் போட்டி துண்டு குலுக்கி கொள்வோம் முடிவுக்கு வராங்க. துண்டு குலுக்கு தந்தையோட ஒரு பேர் ஒரு லிஸ்ட்லையும், இன்னொரு துண்டுல மகனுடைய சாதுடைய பேரை எழுதி துண்டு குலுக்கப்படுகிறது. குலுக்கப்பட்டு எடுத்தால் சாதுடைய பேர் வெளியே வருகிறது. யார பேர், மகன் தந்தை பேசினாரே வரப்படாது யார நினைச்சாரோ அவருடைய பேர் தான் என்ன செய்து வெளியே வருகிற சாதுடைய பேர். சாதுடைய பேர் வந்த உடனே தந்தைக்கு மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிற்று. தந்தை தான் போக நினைக்கிறாரு, மகன்கிட்ட சொல்றாரு எப்படி தெரியுமா, ஐபுனை மகனே ஆதிர்னி அல்யோ, இன்றைய தினம் எனக்கு தந்திருக்கிற சான்ஸ், உன பேர் தான் வந்திருக்குது என்றாலும் என்னை அனுப்ப உதவுங்கள், நீங்க இருங்க நான் போறேன். அதாவது எந்த விஷயத்துல இன்றைக்கு என்னை நீங்கள் பெரியவராக மாற்றுங்கள், தேர்ந்தெடுங்கள் அப்படி என்றார். அதுக்கு மகன் சொல்றார், யா அபா, தந்தையே, லவ் கான கைரல் ஜன்னதி லஆதர்துக பிஹா, சொர்க்கம் அல்லாத ஒரு விஷயமாக இருந்தால் உங்களை நான் முற்படுத்தி இருப்பேன், சொர்க்கம் அல்லாத ஒரு விஷயமாக இருந்தால் உங்களை முற்படுத்தி இருப்பேன். இது சொர்க்கம் தந்தையே, இது சொர்க்கம், நாம் போக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த வசனத்தை நினைச்சு பாருங்க பாப்போம். லவ் கான கைரல் ஜன்ன லஆதர்துக பிஹா, சொர்க்கம் அல்லாமல் இருந்தால் உங்களை நான் முற்படுத்தி இருப்பேன், இது சொர்க்கம், நாம் போயாகணும் என்று சொல்கிறார்கள். சான்ஸை கொடுக்கல. கடைசியில் மகன் தான் யுத்தகலம் போகிறார், திரும்பி வரவில்லை, கொல்லப்பட்டார். அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார். இதை மனதிலே வைத்த தந்தை அடுத்த உஹது யுத்தத்தில் கலந்து கொள்கிறார், கொல்லப்பட்டார்.